எனதன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் MC ராவணன். பெகல்காம் தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியா 10 நாளைக்கு முன்னாடி வெள்ளை மாளிகை சேர்ந்த முக்கிய பிரமுகர் ஒருவர் பாகிஸ்தானுடைய அதிபர் ஷபாஸ் ஷெரீப் நேரில் சந்திச்சுட்டு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஏன் சீனாவும் அமெரிக்காவும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. அமெரிக்கா இப்போ உக்ரைன்ல ஒரு மினரல் மைனிங் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே நாம ஒரு புள்ளியில கொண்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு விடை கிடைக்கும். இந்த தாக்குதல் எதற்காக நடத்தப்பட்டது? ஆர்டிகல் 317 இந்தியா நீக்கிறதுனால காஷ்மீர் ஃப்ரீ ஆயிடுச்சு. அங்கே சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்தாங்கன்னா அது இந்தியாவிற்கு நல்ல பேரை கொடுத்துரும். காஷ்மீர் அதிக அளவில் வளர்ச்சி அடைஞ்சிரும். அந்த வளர்ச்சியை தடுப்பதற்காக பாகிஸ்தான் செய்த நடவடிக்கை தான் இந்த பெகல்காம் தாக்குதல் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை விட மிகப்பெரிய மூடத்தனம் எதுவும் கிடையாது. கூலிக்கு பணத்தை வாங்கிட்டு செயல்படுற நபருக்கு அந்த கூலி பணம் மட்டும்தான் மிச்சம். அந்த கூலிக்கு பணத்தை கொடுத்த நபருக்கு அதை விட மிகப்பெரிய லாபம் எது? இந்த பணத்தை கொடுத்த நபர் யார்? இந்த பாகிஸ்தானை கூலிப்படையாக பயன்படுத்திய நாடு எது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளால அனுமானம் செய்ய முடியும். இந்த பாகிஸ்தான் எந்த நாட்டுக்கு கூலிப்படையாக செயல்பட்டுச்சு. இந்த உலக நாடுகள் ஒட்டுமொத்த நாடுகளுக்கும் கூலிப்படையாக செயல்படக்கூடிய நாடாக தான் இன்னைக்கு பாகிஸ்தான் இருக்கு. வாங்க நாம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அமைக்கிங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. பெகல்காம் தாக்குதல் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தாங்க. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியா 10 நாளைக்கு முன்னாடி வெள்ளை மாளிகை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் நம்ம பாகிஸ்தானுடைய அதிபர் ஷபாஸ் ஷெரீப் சந்திச்சுட்டு போயிருக்கிறார். பாக் அதிபர் ஷபாஸ் ஷெரீப் சந்திச்சுட்டு போயிருக்கிறார். இந்த சந்திப்புக்கும் பெகல்காம் தாக்குதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல நம்ம அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்சமயம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உக்ரைன்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அங்க தன் நாட்டினுடைய மினரல் மைனிங் அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரஷ்யா முன்னாடி உக்ரைன்றது ஒரு நாடே கிடையாது. ரஷ்யா இன்னைக்கு நைட்டு நினைச்சதுன்னா நாளைக்கு காலையில உக்ரைனை உலக வரைபடத்துல இருந்து எடுத்துரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாடு தான் ரஷ்யா. ஆனா உக்ரைன் பேக் போனா இருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு நாடுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அது ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து தான் சப்போர்ட் பண்ணும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அமெரிக்கா உக்ரைன் கேட்கும் போதெல்லாம் ஆயுதங்களையும் நிதியையும் கொடுத்து உதவுனது எதுக்காகனா இந்த மைனிங் அமைப்பதற்கு, மினரல்ன்ற மைனிங் அமைப்பதற்காக தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இதுல என்ன லாபம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாம் உலக போர் முடிந்தப்போ அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு அரபு நாடுகளோட. உங்களுடைய கச்சா எண்ணெய் எங்களுடைய டாலருக்கு தான் நீங்க கொடுக்கணும். உங்ககிட்ட யார் கச்சா எண்ணெய் கேட்டாலும் அமெரிக்காவினுடைய டாலர் மதிப்பீடு கணக்கு பண்ணி தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவை பொருளாதாரத்துல மேன்மையாகவும் வல்லரசு நாடாகவும் சர்வாதிகாரி நாடாகவும் மாற்றி வச்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே இன்னைக்கு அதை கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலக நாட்டுல இன்னைக்கு எது என்ன எங்க எப்படி நடந்தாலும் அதுல அமெரிக்காவினுடைய தலையீடு கட்டாயம் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல அடுத்தால இந்த உலகத்தை கச்சா எண்ணெய்க்கு அடுத்தால இந்த உலகத்துல பொருளாதாரத்தை நிர்ணயிக்க போற கனிம வளம் எது அப்படின்னு பாத்தீங்க கனிம வளம் எது அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லாதிக்க நாடு சர்வாதிகாரி நாடுகள் அதன் மீது தன்னுடைய பார்வைகளை பதிச்சிட்டு இருக்கு. அமெரிக்காவும் சைனாவும் ஏன் பாகிஸ்தானுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கணும். நேரடியாவோ மறைமுகமாவோ பாகிஸ்தானுக்கு 2 நாடுகளுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அமெரிக்கா ஒரு இடத்தின் மீது தன்னுடைய இலக்கை பதிச்சிட்டுனா அதை எந்த வகையிலையும் தன்னுடைய ஆக்குவையில கொண்டு வந்துடும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே. ஆப்கானிஸ்தான் ஒரு முன்னுதாரண பாடமா இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் சோவியத் யூனியன் எப்படி உள்ள போச்சு, அந்த சோவியத் யூனியனை வெளியே விரட்டுறதுக்காக அமெரிக்கா என்ன பண்ணிச்சு, கடைசியில் அந்த அமெரிக்காவுக்கு அது பேக் ஃபயர் ஆகி எப்படி தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்க அப்படின்றத நம்ம கடந்த வீடியோவில் ஒரு சுருக்கமான ஒரு வரலாறு நம்ம சொல்லியிருப்போம். அந்த ஆப்கானிஸ்தானை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே சூழ்நிலை தான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட, பாகிஸ்தானுக்கு இல்ல பலுச்சிஸ்தானுக்கு. அதாவது பாகிஸ்தான் மொத்த நிலப்பரப்புல 44% நிலப்பரப்பை கொண்டதுதான் பலுச்சிஸ்தான். அப்ப அந்த பலுச்சிஸ்தானுக்கு ஏன் இந்த சூழ்நிலை வருது? ஆப்கானிஸ்தானுடைய அதே சூழ்நிலை தான் பலுச்சிஸ்தானுக்கு வருது. ஆப்கானிஸ்தானுடைய நிலப்பரப்புன்றது ஐரோப்பியத்துல மொத்த நாடுகளுக்கும் மத்தியா இருக்கிறதுனால அங்க இருந்து எந்த நாடையும் ஈஸியாக கையாளலாம், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் ஆப்கானிஸ்தான் மீது சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் அன்னைக்கு வல்லாதிக்க நாடுகளாக இருந்த இந்த 2 நாடுகளுமே தங்களுடைய பார்வையை பதிச்சது. இன்னைக்கு ஏன் பாகிஸ்தான் மீது வல்லாதிக்க நாடுகளாக இருக்கக்கூடிய சீனாவும் அமெரிக்காவும் தங்களுடைய பார்வையை பதிக்கி அப்படின்றதான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் மறுபடியும் சொல்றேன், அமெரிக்கா தங்களுடைய இலக்கு எனக்கு இந்த இடம் வேணும், இந்த நாடு எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அங்க எடுக்கிறது ஒரே ஒரு நடவடிக்கை மட்டும் இருக்காது, ஆப்ஷனுக்கு இன்னொரு நடவடிக்கை வச்சிருப்பாங்க. அது என்ன நடவடிக்கை அப்படின்றதே நாம இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சீனா பாகிஸ்தான் கேட்கும் போதெல்லாம் கண்ணை மூடிட்டு நிதி கொடுக்கறதும் அவங்களுடைய ஆயுதத்தை கொடுத்து சப்போர்ட் பண்றதும் எதுக்கு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு பாகிஸ்தான்ல தேவையான ஒரு விஷயங்கள், சீனாவினுடைய தேவை பாகிஸ்தான்ல இருக்கு. அதே போல அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுது? இந்த பெகல்காம் தாக்குதலின் மூலியமா அமெரிக்கா என்ன செய்ய விரும்பிச்சு? அதாவது பெகல்காம் தாக்குதலை நேரடியாக பாகிஸ்தான் தான் பண்ணிச்சு, நான் அதை இல்லைன்னு மறுக்கல. ஆனா பாகிஸ்தானுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டது யாரு? சீனாவா பாகிஸ்தானா அப்படின்றத, சீனாவா அமெரிக்காவா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெகல்காம் தாக்குதல் நடத்துறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வெள்ளை மாளிகையை சேர்ந்த முக்கிய நபர் ஒருத்தர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து சந்திச்சுட்டு போனார், நம்ம சொன்னோம் இல்லையா? அந்த சந்திச்சுட்டு போன 10வது நாள் பெகல்காம் தாக்குதல் நடக்குது. இந்த பெகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுது. முதல் நடவடிக்கையாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுது. அதை தொடர்ந்து இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்றத ஒன்று ஸ்டார்ட் பண்ணுது. இதை ஸ்டார்ட் பண்ணி அதாவது பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள இருக்கிற பகுதியில் ஒரு 5 இடங்கள்ல தாக்குதலையும், பாகிஸ்தானுக்குள்ள ஒரு 4 இடங்களையும் தாக்குது. இந்த தாக்குதல் கடுமையாக நடைபெற்று பாகிஸ்தானுடைய ஹிரானா மலைப்பகுதி, அதாவது பாகிஸ்தானுடைய ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி இருக்கிற விமான தளங்களை பூரா இந்தியா டார்கெட் பண்ணி அடிக்கி. இந்த டார்கெட்ல அந்த ஏர்ஃபோர்ஸ், அந்த விமானத்தினுடைய ரன்வே தாக்கப்படுது, அதாவது ஓடுதளம் பாதிக்கப்படுது. இதனால உள்ள இருந்து, அதாவது ஹிரானா மலை பகுதியில் இருக்கிற விமான தளத்தினுடைய ஓடுதளம் பாதிக்கப்படுது, ரன்வே பாதிக்கப்படுது. உள்ள இருந்து வெளியே எதையும் கொண்டு வர முடியல, எந்த ஃபிளைட்டையும் வெளியே கொண்டு வர முடியல. சேம் டைம் வெளியே இருந்து எதையுமே உள்ள கொண்டு போக முடியல. அப்போ இந்த ஹிரானா மலை பகுதின்றது பாகிஸ்தான்ல ஹை செக்யூரிட்டி பிளேஸ், அதாவது உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடம். உச்சபட்ச பாதுகாப்பு ஒரு இடத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னாங்களே அங்க அப்ப இம்பார்ட்டன்டான ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இம்பார்ட்டன்டான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அரசல் புரசலாக வந்த தகவல், பாகிஸ்தானுடைய அணு ஆயுத கிடங்கு அங்கதான் இருக்கு. அவங்க அங்கதான் தங்களுடைய அணு ஆயுதங்களை மறைச்சு வச்சிருக்காங்க. அதை எக்ஸாக்டா இந்தியா தாக்கிருச்சு. அதனாலதான் அமெரிக்கா, அதாவது அமெரிக்கா எதிர்பார்த்தது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே சண்டை நடக்கும். இந்த சண்டை நடந்துச்சுன்னா நாம பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவ முடியுமோ அந்த அளவுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை கொடுக்கும். அமெரிக்கா வந்து டபுள் கேம் ஆடும், இந்த பக்கமும் ஆடும் அந்த பக்கமும் ஆடும். அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுக்க பாகிஸ்தான் வந்து என்னன்னா கூலிப்பட, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன், எனக்கு பணத்தை கொடுத்துட்டு உன்னோட சப்போர்ட்டை கொடு, அவ்வளவுதான். அப்போ பாகிஸ்தான் ஆயுதங்களை வாங்கி இந்தியாவை தாக்கும்பொழுது பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட கடனாளியா இருக்கும். ஏற்கனவே சீனா கடனாளியா இருக்கு. சீனாட்ட இருந்து பாகிஸ்தானால மீள முடியல. அதே டைம்ல அமெரிக்காவும் கடன் கொடுத்துச்சுன்னா 2 நாடும் சேர்ந்து தங்களுடைய தேவையை பாகிஸ்தான்ல நிறைவேற்றிக்கிடும். இதுதான் உண்மை. அப்போ சீனாவை ஓரங்கட்டுவதற்காக அமெரிக்கா எடுத்த முயற்சி தான் இந்த யுத்தம். நம்ம பாகிஸ்தானுக்குள்ள கால் பதிக்கணும். அதற்கு பாகிஸ்தான் நம்ம கிட்ட கடன் வாங்கணும். நம்ம கிட்ட கடன் வாங்கணும்னா அவன் சும்மா இருந்தா நம்மகிட்ட கடன் வாங்க முடியும். அப்போ அவனை இந்தியாவோட சண்டை போட வைக்கணும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவோட இவன் சண்டை போட்டால் தான் ஆயுதம் வாங்குவான். ஆயுதம் வாங்கினா நம்மகிட்ட கடன் வாங்குவான். நம்மகிட்ட அவன் கடன் வாங்கினாங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நாம பாகிஸ்தானுக்குள்ள செஞ்சுக்கிடலாம் அப்படின்ற சூழ்நிலை. அப்ப ஏன் அமெரிக்கா வந்து இந்த யுத்தத்தை ஆபரேஷன் சிந்தூரை சீஸ்ஃபயர் பண்ணிச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அமெரிக்கா எதிர்பார்க்காத ஒன்றை இந்தியா பண்ணிச்சு. அதாவது ஒரு அணு ஆயுத கிடங்கு தாக்குதல்ன்றது, ஒரு நாட்டினுடைய அணு ஆயுத கிடங்குகளை தாக்குதல்ன்றது இதுவரைக்கும் வரலாற்றுல எந்த ஒரு நாடும் செய்யாத ஒரு விஷயம். அப்படி எக்ஸாக்டா அடிச்சு தாக்குனதுனாலதான் அமெரிக்காவுக்கு பயம் கொடுத்துருச்சு. அணு ஆயுத கிடங்கு தாக்கப்படும் பொழுது அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாடுமே அதாவது நாசத்தை சந்திக்க நேரிடும். அந்த ஒட்டுமொத்த நாடுமே அழிவின் பாதைக்கு செல்ல வாய்ப்புகள் உண்டு. அதனால வேற வழி இல்லாம பயத்தின் அடிப்படையில அமெரிக்கா இந்த அணு ஆயுத கிடங்குல இந்தியா தாக்கிடுச்சு, அதனால யுத்தத்தை சீஸ்ஃபயர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகள் தரப்புலையும் பேசுறது மாதிரி பேசி யுத்தத்தை சீஸ்ஃபயர் பண்ணிச்சு. இதுதான் நடந்திருக்கும். இதுதான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இதுதான் நடந்துச்சு. இதை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. டீப்பா டெப்தா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா இந்த 1 மாச காலங்கள் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆப்பிள் நிறுவனத்திற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே சின்ன புரசல் ஏற்பட்டு கடைசியில் ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்தியாவில் தங்களுடைய பிளான்ட்டை போடுறதா முடிவு பண்ணிச்சு இல்லைங்களா? அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிர்ப்பாக இந்த 1 மாத காலங்களில் என்னென்னலாம் செஞ்சிருக்குன்னு பாருங்க. அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்றது. எதற்கு பாகிஸ்தான் மீது அமெரிக்கா ஆசைப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவும் எதற்காக பாகிஸ்தான் மீது ஆசைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் ஒட்டுமொத்த நிலப்பரப்புலையும் 44% நிலப்பரப்பை கொண்ட பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா பலுசிஸ்தான். இந்த பலுசிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல உள்ள கனிம வளம் இருக்கு. அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லைங்களா, கச்சா எண்ணெய்க்கு அடுத்தால இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய கனிம வளமா வர்றது 3 கனிம வளங்கள் இந்த பூமியில இருந்து எடுக்கக்கூடிய 3 பொருட்கள் வந்து வருது. அதுல எதுலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காப்பர் படிமங்கள், 2வது மினரல், 3வது லித்தியம். இந்த 3மே பலுசிஸ்தான் பகுதியில மிக அதிகமாக இருக்கு. ஏற்கனவே சைனாவில் 44%, இந்த ஒட்டுமொத்த வேர்ல்டுலயும் இருக்கக்கூடிய லித்தியத்துல 44% லித்தியம் சைனாவில் இருக்கு. சைனா என்ன பண்றான்னா, எங்கெங்கெல்லாம் லித்தியம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் தன்னுடைய பார்வையை பதிக்கிறான். ஏன்னா இந்த லித்தியம் வந்து நம்ம கையில கிடைக்காம நம்முடைய எதிர்த்தரப்பா இருக்கக்கூடிய அமெரிக்காவோ நம்மளுக்கு போட்டியா இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய கையிலேயே கிடைச்சிருச்சுன்னா அவங்களுடைய வளர்ச்சின்றது அதிகமா இருக்கும். அது நமக்கு ஆபத்து. அப்ப இதை எப்படியாவது இந்த லித்தியத்தையும்
இந்த மினரலையும் இந்த காப்பரையும் நம்ம கைப்பற்றணும். ஏன்னா பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இந்த 3 கனிம வளங்களும் இருக்கு. அப்ப இதை கைப்பற்றணும். இதற்காக தான் முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சைனா நிற்கிறது. இதே கனிம வளத்துக்காக தான் முழுக்க முழுக்க அமெரிக்காவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, நாம இங்க சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூரின் அடிப்படையில் பாகிஸ்தானை தாக்கிட்டு இருக்கோம். அதே சமயத்துல பலுச்சிஸ்தானை உடைப்பதற்கான வேலையை அங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இதே வேலை நடந்திருக்கும். சோவியத் யூனியன் உள்ள இறங்கி ரூலிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த சோவியத் யூனியனை விரட்டுவதற்காக உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் கிளர்ச்சி படையை உருவாக்குனது எதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் உருவாக்கிச்சு. அன்னைக்கு மதம் சார்ந்த கிளர்ச்சி படைகளை உருவாக்கி ஒட்டுமொத்த சோவியத் யூனியனை எதிர்த்து கொரில்லா தாக்குதல் வரைக்கும் நடத்தி விரட்டி விட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. கடைசியில் அந்த கிளர்ச்சி படையில இருந்து சில நபர்களை அதிபர்களாக்கி அமெரிக்கா தன்னுடைய விருப்பத்தை ஆப்கானிஸ்தான்ல செஞ்சுது. அதே சூழ்நிலை கிட்டத்தட்ட அப்படியே இங்க வர்ற மாதிரி இருக்கு பாருங்க. பலுச்சிஸ்தான் மக்கள் வந்து பெரிய அளவுல புரட்சி ஆகுது. அதாவது பாகிஸ்தான் வந்து எங்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துறாங்க, அதனால எங்க பகுதியில எந்த ஒரு அரசு சார்ந்த நலத்திட்டங்களும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க மிகப்பெரிய அளவுல போராட்டம். அங்க உள்ள கிளர்ச்சி படைகள் பெரிய அளவுல போராடி நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடத்திட்டு இருக்கிற அதே நேரத்துல அவங்களும் தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானுடைய ஆர்மி வீரர்கள் 10 பேர் அங்க செத்து போனாங்க. இப்போ பாகிஸ்தானுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்னா, அதாவது அமெரிக்காவோ சைனாவோ யார் வேணாலும் பலுச்சிஸ்தான்ல என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கான கட்டிங்க கொடுத்துருங்க, பலுச்சிஸ்தான் எங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற சூழ்நிலை. இது ஒட்டுமொத்தத்துக்கும் செக் வைக்கிற விதமா இந்தியா தன்னுடைய ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா பலுச்சிஸ்தான்ல ஒரு மைனிங் அமைக்கணும், அதாவது காப்பர் மைனிங்கோ மினரல் மைனிங்கோ லித்தியம் மைனிங்கோ அமைக்கணும்னா அதற்கு 90% நீர் சப்ளை, தண்ணீர் வாட்டர் சோர்ஸ் எங்க இருந்து வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்து நதியில இருந்து தான் வரணும். இங்கதான் இந்தியா தன்னோட ரோலை பிளே பண்ணுது. இந்தியா சிந்து நதி நீரை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் பலுச்சிஸ்தான்ல எந்த விதமான மைனிங்கோ இல்லாட்டினா விவசாயமோ குடிநீரோ இருக்காது. ஏன்னா இந்தியாவினுடைய சிந்து நதி நீர் தான் அங்க உள்ள மக்களுக்கான எல்லா சோர்ஸையும் பார்த்துட்டு இருந்துச்சு. அதை இந்தியா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிற வரைக்கும் அங்க எதுவுமே பண்ண முடியாது. இதுல அமெரிக்கா எந்த மாதிரியான ஒரு பிளே பண்ணிச்சு, இந்தியா எந்த மாதிரியான பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு, சீனா எந்த மாதிரியான பிளே பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நாம பொறுத்து இருந்து பார்த்தா இன்னும் தெளிவாக நாம புரியலாம். மொத்தத்துல எல்லா நாடுகளுமே சர்வாதிகார நாடுகள் தங்களுடைய வல்லாதிக்கத்துக்காக அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை சிதைக்கிறதும் சின்னாபின்னமாக்குறதும் கொல்றதும் சரியான ஒரு முடிவாக இருக்காது. அமெரிக்கா தன்னுடைய ஆளுமைக்காக இந்த பெகல்காம் தாக்குதலை மறைமுகமாக பாகிஸ்தான் மூலமா நடத்திச்சா இல்லையா அப்படின்றத நான் சொன்னது சரியா தவறா, என்னுடைய பார்வையில இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். அதாவது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை, பாகிஸ்தான் வாங்கின அடி, பாகிஸ்தான் ஆர்டிகல் 317க்காக இந்தியாவை பகைச்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இந்தியா உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய அளவுல மேலோங்கிய ஒரு நாடா இருக்கு. எல்லா நாடுகளுடையுமே நட்புறவு கொண்டிருக்கு. அதனால பாகிஸ்தான் வந்து இந்தியாவை அடிப்பதற்கு நீங்க பார்த்துருப்பீங்க 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. இன்னும் ஒரு 4 நாள் யுத்தமா இதை பிரகடனப்படுத்தல பிரதமர் மோடி. ஒருவேளை இது யுத்தமா பிரகடனமா இருந்துச்சுன்னா பாகிஸ்தானுங்கிறது உலக வரைபடத்துல காணாம போயிருக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்தியா வளமிக்க ஒரு நாடாகவும் பொருளாதாரத்திலையும் சரி ஆயுதத்திலையும் சரி மிகப்பெரிய பலமிக்க ஒரு நாடா இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இது பாகிஸ்தானுக்கு தெரியாமலாம் கிடையாது. தெரியாம அவன் வந்து நம்மகிட்ட சண்டை போடுற அளவுக்கு அவன் முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கல, நான் எதிர்பார்க்கல, நான் கற்பனையும் பண்ணி பார்க்கல அதை. ஆனா பாகிஸ்தான் ஒரு கூலிப்படை, ஏவலுக்கு செயல்பட்ட ஒரு நாடு. அப்படி ஏவலுக்கு செயல்பட்ட நாடு பாகிஸ்தான் அப்படின்றது நான் நம்புறேன். இது நான் சொன்ன கால்குலேஷன் கணக்கு எல்லாம் சரியா இருக்குமா இல்லையா, சரியா தவறா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல வந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் MC ராவணா.